சீமான் எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மைந்தர் பெரியாரை அவமானப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம். மக்களும் அதை புரிந்து கொண்டு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சீமானால ஈரோட்டுக்குள்ளார தெருக்களுக்குள்ளார போயெல்லாம் ஓட்டு கேட்க முடியல. அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் சீமானுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது களத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களே சொல்லிட்டாங்க, எங்கள் கட்சியில் நாம் தமிழருக்கு ஆதரிக்கணும்னு சொல்லி பாஜக முடிவெடுத்திருப்பதா அதனுடைய கட்சி பிரமுகர்களே சொன்னாங்க. இதை நான் 2 நாளாக சொல்லிட்டோம். ஏன்னா இது வரைக்கும் பிஜேபி மறுத்தெல்லாம் அறிக்கை விடலை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தனக்கு எதிர்ப்பு அதிகமாகுதுன்னு உடனே இன்னைக்கு நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கல, தந்தை பெரியாரை எதிர்க்கல, பெரியார ஒளிகன்லாம் சொல்லலைன்னு அவர் பல்ட்டி அடிச்சிருக்கிறார். அவர் சீமான் மாற்றி மாற்றி பல்ட்டி அடிக்கிறது அவருக்கு வழக்கமான விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, 2 நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த பிரச்சாரத்துக்கு போறவங்க எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, வன்முறையா அடிக்க போகிறது. பிரச்சாரம் வாகனம் எதிரெதிராக வருதுன்னா உருட்டு கட்டை எடுத்து காமிக்கிறது, கல் எடுத்து காமிக்கிறது. இன்றைக்கு கூட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் பிரச்சாரம் செய்யும் பொழுது உள்ள பூந்தவங்க அடிக்க போனது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் வன்முறைகள் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் கூட அதிகாரத்தில் கட்சிகள் எதிரெதிராக பிரச்சாரம் பண்ணப்ப கூட இப்படி வன்முறை எல்லாம் அவங்க பயன்படுத்தி அடுத்தவங்களுடைய நோட்டீஸ் எல்லாம் வாங்கி கிழிக்கிறதுங்களாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா இப்ப சீமான் செய்யறதுக்கான அடிப்படை காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய தோல்வி பயமும் ஈரோடு மக்கள் வெறுக்கக்கூடிய வகையிலே சீமான் இருக்கிறார் என்பதான் அம்பலமாக இருக்கிறது. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி அவர் நான் குண்டு வச்சிருக்கிறேன், போட்டா புல் பூண்டை கூட முளைக்காது அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய ஹுமாயூன் என்கின்ற நபர் பெரியார் சிலையை நான் உடைப்பேன், அந்த பொன்னான காலம் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மற்ற கட்சிக்காரங்க பேசினா எலெக்ஷன் கமிஷன் சும்மா இருக்குமா? தேர்தல் ஆணையம் அவர்களுடைய இந்த பங்கேற்பை ரத்து பண்ணியிருக்கும். அவங்களுடைய டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள தேர்தலிருந்து வெளியேற்றிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் அப்படி எதுவும் செய்யலை. நீங்க குண்டு போடுவேன்னு சொல்றாரு, சாதி அடிப்படையில் பேசுறாரு, பெரியார் சிலை தலைவர்கள் சிலையை உடைப்பேன்னு பேசுறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. வன்முறை செய்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை அடிச்சிருக்கிறாங்க. நீங்களே அதை செய்தியாக்குனீங்க. அதுல வெளிப்படையா பார்க்கணும், தந்தை பெரியார் திராவிட கழகத்துல சண்டை போடல, இவங்க தான் அங்கிட்ட போய் அங்க அடிக்க போறாங்க. இப்ப நேரம் கைது பண்ணிருக்கணும், சிறையில் அடைச்சிருக்கணும், ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா எதுவுமே செய்யல. அப்ப ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இங்க நிலவுது. தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கு. நாங்க நேற்றுக்கும் கோரிக்கை வச்சோம். நாங்க சீமான் இப்படி மோசமா வன்முறையா பேசுறாரு, அவரை இந்த தொகுதியிலிருந்து வெளியே அனுப்புங்க அல்லது கைது பண்ணுங்க, அந்த வேட்பாளரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க நாங்க சொன்னோம். அவங்களோட வேட்புமனுவை ரத்து செஞ்சு வெளியே அனுப்புன்னு சொன்னோம். நான் என்ன கேட்கிறோம்னா, தேர்தல் கமிஷன்ட்ட இப்ப குண்டு போடுங்க, நான் குண்டு போட்டுருவேன், போட்டா புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் பேசியிருந்தார், முஸ்லீம் பேசியிருந்தா சும்மா இருப்பாங்களா? இந்நேரம் எத்தனை யூஏபிஏ வழக்கு போட்டிருப்பாங்க, என்ஐஏ கொண்டு வந்திருப்பாங்க, ஏகப்பட்ட விசாரணை போலீஸ் இறங்கியிருக்கும், கைது பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் சீமானை மட்டும் எதுவும் பண்ணலை? இப்போ அவர் ஏதோ அடிக்கிறது, உருட்டுக்கட்டை வச்சு மிரட்டுறது, கல்லை வச்சு கல்லை எடுத்து அடித்து எரிவேங்கிறது, நேரம் நோட்டீஸ் வாங்கி கிழிச்சு போடுறது, இந்த வன்முறையெல்லாம் எதிர்கொள்ள முடியாமலாம் இங்கே யாருமே கிடையாது. அதெல்லாம் எதிர்கொள்கிற துணிச்சல் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் இது ஒரு தேர்தல் அமைதியான முறையில் நடக்கணும். மக்கள் அவங்க கருத்தை சொல்லட்டும். நீங்க எங்க நோட்டீஸை கிழிச்சு போடுறதுனால மக்கள் கருத்தை மாத்திர முடியுமா? சீமாட்ட நான் கேட்க விரும்புறேன், இருக்கிற நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டா மக்கள் கருத்தை மாத்திர முடியுமா? இப்போ நோட்டீஸை கிழிக்கிறதுனாலயோ, அந்த பிரச்சாரத்தை தடை செய்யறதுனாலயோ, கல் எடுத்து அடிக்க வர்றதுனாலயோ, செருப்பு தூக்கி காட்டுறதுனாலயோ நீங்க வெற்றி பெற்ற முடியும் நம்புறீங்களா? இப்போ இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் என்னைக்கு இருந்திருக்குது? வடநாட்டில் இருக்கிற கலாச்சாரத்தை, பண்பாட்டை தமிழ்நாட்டில் கொண்டு திணிக்கிறார். இப்படி மோசமான ஒரு சூழலை இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கைகட்டி வெடிக்க பார்த்துட்டு இருக்கு. அவருக்கு 100 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. அப்ப எப்படி வேட்பாளர்கள் போய் பரப்புரை செய்ய முடியும்? இதர வேட்பாளர்கள் எப்படி பரப்புரை செய்ய முடியும்? பெரிய கட்சிகள் தங்களுக்கான பாதுகாப்பு வச்சுக்க முடியும். இங்க நாங்க தேர்தல் கமிஷன்ல கோரிக்கை வைக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கிறதுக்காக எல்லாம் நாங்க வரல, எங்க பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம். ஆனால் சீமானுடைய கட்சிக்காரர்கள் வன்முறையில இறங்குறத, நான் குண்டு வீசுவேங்கிறது மேல தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்காது, நாங்க கைது பண்ண மாட்டோம், அவங்க வன்முறை செய்யறதை தடுக்க மாட்டோம் சொன்னா, அவங்க என்ன முறை இருக்கோ அந்த முறை நாங்க கையாளுவோம். ஏன்னா எங்களுக்கு நாங்க பாதுகாத்துக்கணும். நாங்க வன்முறைக்கெல்லாம் போறது இல்லை. எங்களுக்கு வன்முறை மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா எங்களை பாதுகாப்பதற்கு இந்த தேர்தல் கமிஷன் வரல, இந்த மாதிரியான வன்முறை செய்யக்கூடியவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல, அவங்க வன்முறை செய்யறதுக்கு தேர்தல் கமிஷன் அனுமதிக்குது அப்படின்னால் நாங்க எப்படி எங்களை பாதுகாத்துக்கிறது? எப்படி நாங்க பாதுகாத்துக்கிறது? அதனால இந்த மாதிரி வன்முறைக்கு வந்தாங்கனால் அதே முறையில் திரும்ப பதிலடி கொடுக்கப்படும். நாங்கள் இந்த சமயத்தை சொல்றோம். ஆனால் தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, தேர்தல் ஆணையர் இதுவரைக்கும் இது குறித்து பேசவும் இல்லை. அதனால தேர்தல் ஆணையம் வரணும்.
அல்லது தேர்தல் கமிஷன் இது குறித்தான ஒரு தெளிவை தருகின்ற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லை, போற மாதிரி இல்லை. இங்கிருந்து மறியல் போராட்டம் தான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாங்கள். என்ன தோழர்? அதனால நாங்கள் என்ன பண்ணிடலாம்ல, எங்களுக்கு வேற வழியில் இது வரைக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை. காவல்துறை ஆணையாளரும் இதுக்கு பற்றியான எந்த பதிலும் சொல்லலை. காவல்துறை தலைவரை பற்றி பதில் சொல்லியிருக்கணும், அப்படி எதுவுமே சொல்லலை. அதனால நாங்கள் இங்கிருந்து போற மாதிரில இது குறித்து பதில் சொல்லணும். வெடிகுண்டு வீசுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குது? நாங்கள் வெடிகுண்டு வீசுவோம்னு சொன்னா விட்டுருவாங்களா? அனுமதிச்சிருவாங்களா? ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாங்க இங்க. அப்ப இந்த மாதிரி வன்முறை செய்யக்கூடியவர்களை மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவங்க சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த கலைஞ்சு போற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் உட்காருங்க தோழர், எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க.